வணக்கம். நான் உங்கள் பீப்பிள் ஸ்டார். இப்போது இந்த எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ரெகுலரைசேஷன் பில்டிங், டீவியேஷன் உள்ள பில்டிங் எல்லாம் ரெகுலரைஸ் அதை வரைமுறை படுத்துகிற ஸ்கீம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் 2001 பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு உள்ளவங்களுக்குலாம் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை இந்த கவர்மெண்ட்டு திருப்பி புதுசாக எடுத்து இதை பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் வரைமுறைப்படுத்தினா அதுவே ஒரு பெரிய வருமானங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சேரும். அது கூடவே இந்த வரைமுறைப்படுத்துதல் பண்ணும்போதவே எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் சோலார் சிஸ்டம் போட்டால் இந்த வரைமுறைப்படுத்துவோன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஜியோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பவரில் இருந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கம்மியாக நமக்கு எல்லாமே சூரிய ஒளியிலிருந்து பவர் நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த பவர் தட்டுப்பாடு வராது. இதை கொஞ்சம் இருக்கிற நிறைய ஆஃபீஸர்கள், அனுபவம் உள்ள ஆஃபீஸர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சிஎம்டியில். அவங்களுக்கெல்லாம் இதை எப்படி பண்ணணும்னு தெரியும். அது இந்த வந்திருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மெம்பர் செக்ரட்டரி, ஐஏஎஸ் இவங்கெல்லாம் கரெக்டாக ஐடியா கொடுத்து பண்ணால் இது ஒரு பெரிய வெற்றி அடையும். அதனால் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய டீவியேஷன் பில்டிங் எல்லாம், அன்ஆர்கனைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரைமுறைப்படுத்துதல் நல்லா இருக்கும்ன்றது அது என்னுடைய கருத்து. அது பொதுமக்கள் எல்லோரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் மித்ரா டைம்ஸில் எழுதி அமைச்சிருக்காங்க. அதனால் இதை இந்த வீடியோவில் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி.